இப்படியே சாங் கேட்டுட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி பார்த்தீங்களா, இவ்வளோ முருங்கைக்காய் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருந்து பஸ்ஸில் வந்து எங்களுக்காக கொடுத்து விட்டாங்க. இதை போய் நான் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு காலையிலே போயிட்டு மாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது முருங்கைக்கீரை. இதெல்லாம் வந்து இங்கே டவுனில் கிடைக்காதுல்ல. எங்கள் வீடு வந்து பக்கா குக்கு கிராமம் அந்த மாதிரி. அதனால் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா எங்களுக்காக கொடுத்து விட்டாங்க. அப்புறம் சீம்பால் கொடுத்து விட்டாங்க. அதை நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்டு டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock கிட்டா. இப்போ அப்படியே ஒரு சீரியலை போட்டுட்டு அப்படியே மெதுவாக கிச்சன் பக்கம் போனீங்கன்னா வேலை அப்படி இருக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே கொல்லை பக்கம் வந்தால் துணி வந்து நம்மளை பார்த்து ஒரு லுக்கு விடும். ஏய் என்னென்னு நீ வாஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மிஷின் உண்மையிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு பெரிய 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 கும்பிடு போடணும். அந்த அளவுக்கு வேலை இருக்குது. பாவங்க அவங்கெல்லாம் நமக்காக வீட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சு வச்சுட்டு நமக்காகவும் சமைச்சு வச்சுட்டு நம்ம கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப கிரேட்டுங்க. வீட்டில் நம்ம அம்மாவெல்லாம் ஒரு வேலை செய்யலைன்னா அவ்வளோ திட்டுவோம். பட் அவங்க செய்கிற வேலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சனே யார் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு அதை என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன். எந்திரிச்சனே நல்லா வந்து தண்ணி தான் குடிப்பேன். எங்கள் அப்பா அதான் சொல்லுவார், தண்ணி தான் நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் அப்படியே வேலையை பார்க்க போகிறேன். அப்படியே சாப்பிட்டு என்னோடய ரொட்டீனை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.